Hi everyone. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see the Tamil exam plan. நான் ரொம்ப லேட் தான் because எனக்கு நேத்து எக்ஸாம் இருந்துச்சு, இன்னைக்கு எக்ஸாம் இருந்துச்சு, so I couldn't make video. even இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து தான் I am making this video. தமிழை பொறுத்தளவுக்கு even if you start now you can complete. முடிச்சிடலாம். ஆல்ரெடி நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு ரூபா படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சிடலாம், ஒரு நாள் ரிவைஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இன்றைக்கும் நாளைக்கு உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரிவைஸ் பண்ணிடலாம். பட் எப்படி படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ண, ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஐடியா தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ ஐ வில் ட்ரை டு மேக் வீடியோஸ் ஃபார் யூ கைஸ் அண்ட் ஐ வில் அப்லோட் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. அண்ட் தமிழுக்கு தேவையான எல்லா விஷயமே நான் போன வருஷமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் செய்கிறேன். இந்த வீடியோ கீழே லிங்க் வைக்கிறேன். உங்களுக்கு இது அந்த 7 2 14 இலக்கண குறிப்பு, பகுபதமாக இருக்கட்டும், நயம் பாராட்டுதலாக இருக்கணும், அணி இலக்கணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாம் நான் கீழே வைக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ. அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கனாலே இந்த மொழித்திறன் பயிற்சி, நீங்களாக ஓனாக எழுத வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா 14 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 14 1 மார்க்ஸ் எப்படி படிக்கணும், எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கோ த்ரூ புக் பேக். ஃபஸ்ட்டு புக் பேக் என்ன செய்ய முடியுங்க, எதாக இருந்தாலுமே கடைசி கூட நீங்கள் 1 மார்க் நாளைக்கு நைட்டு கூட என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு கம்ப்ளீட் புக் பேக். அதுக்கப்புறமா அந்த நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, அதுக்கப்புறம் ஒரு செயலுக்கு கீழே நம்மளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சில பொருள் கொடுத்துருப்பாங்க, அந்த சொற்பொருள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கணும். நூல்வெளி, கற்பவை கற்ற பெண்ணு கொடுத்துருப்பாங்க ஒரு லெசன்லையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிட்டிங்கன்னா என்ன செஞ்சலாம், அந்த ரிமைனிங் 1 மார்க்ஸ் நீங்கள் என்ன செஞ்சலாம், யூ கேன் ஏபிள் டு அட்டன். தென் குருவினா பொறுத்தளவுக்கு 3 2 6 2 2 4 செயலிருந்து 3 கொஷின், உரைநடையிலேருந்து 2 கொஷின் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குருவினா சிறுவினாவை பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் இருக்க எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னா புக் பேக்குங்கிறது என்னது, நம்ம ஒரு இயலுக்கு பின்னாடி தான் புக் பேக் இருக்குது. ஒரு செயலுக்கு பின்னாடியோ ஒரு உரைநடைக்கு பின்னாடி நமக்கு புக் பேக் இல்லை. கரெக்டாக? ஒரு இயலுக்கு பின்னாடி புக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இயலுக்கே 4 குருவினா 5 குருவினா அப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. தேர்ச்சிக்கோள்னு கொடுத்துருப்பாங்க. தேர்ச்சிக்கோள் இல்லை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அந்த வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல, கற்பவை கற்ற பின்னா, அது ஏதோ ஒரு இது புக் பேக். அந்த ஒரு இயலுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு இயலுக்கும் ஒரு 5 குருவினா 4 குருவினா அது மாதிரி 4 சிறுவினா தான் நினச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 8 இயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 5 40 குருவினா படிக்க போகிறீங்க. அது மாதிரி 8 4 ஒரு 32 சிறுவினா படிக்க போகிறீங்க. இது 8 4 கூட இருக்காது, சம்டைம்ஸ் 30க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ஒரு 40 குருவினா 30 சிறுவினா தான் மொத்தமே படிக்க போகிறீங்க 8 இயலுக்கு. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க, இந்த சிறுவினா 2 4 8க்கும் இந்த 3 2 6 இந்த இருக்குல்ல, இந்த குருவினா சிறுவினாக்கு புக் பேக்கை தரவாக படிச்சிருங்க. இதில் சாய்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின், 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. சரி, அப்போ 2 சாய்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து 2 இயல சாய்ஸில் விட்டுலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு 3 கொஷினை புக் பேக்லையும் 2 கொஷினை புக்கின்லையும் சம்டைம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் புக் பேக்கை ஃபுல்லாக படித்தா 3 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாய்ஸ் என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. குருவினாக்கும் சிறுவினாக்கும் சரி புக் பேக்கில் என்ன இருக்கும் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், திருக்குறள் 2 திருக்குறள் இருக்குது. 7 3லையும் 6லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். திருக்குறளில் இருக்க குருவினா சிறுவினாவும் சேர்த்து படிக்கணும். சரியா? தென் 7 2 14 மொழித்திறன் பயிற்சி. இந்த மொழித்திறன் பயிற்சியில் என்ன கண்டிப்பாக படிக்க வேண்டியது, பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி. இதிலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் இருக்குது. எல்லா வருஷமும் 2 கொஷின் கேட்குறாங்க. பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வருது. ஸோ அதுக்கு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். வீடியோ லிங்க் நான் கீழே வைக்கிறேன், தயவு செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோலாம். இதெல்லாம் ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டிய ஏரியா. ரொம்ப மாங்குன்னு படித்து மண்டையில் ஏற்றாமல் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், லாஜிக் வச்சு அப்ளை பண்ணி யூ கேன் கெட் மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன செய்யுங்க, பாருங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தாலும் ஈஸியாக என்ன செஞ்சாலும் இதெல்லாம் படிச்சிடலாம். ஸோ அதனால் 7 2 14 மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். பகுபதம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதுபோக வல்லினம், மிகும் இடம், மிகா இடம், அதுக்கப்புறம் சொற்றொடர் பிழை எதுவும் இருந்துச்சுன்னா அதை கேட்கலாம். மயங்கொழி பிழைகள், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்து அதை வந்து தொடரில் அமைச்சு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. தென் இதுக்கு என்ன நீங்கள் படிக்கணும்னா, ஒரு இயலுக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இருக்கும். ஒரு இயலுக்கு பின்னாடியும் குருவினா சிறுவினா இருக்குல்ல, அதுக்கப்புறம் பின்னாடி மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே போதுமானது. ஒரு இயலுக்கு பின்னாடி இருக்க மொழித்திறன் பயிற்சி. அப்புறம் ஒரு இலக்கணத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து படிக்கணும். ஸோ இந்த 7 2 14க்கு என்ன படிக்கணும், ஒரு இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க கொஷின் ஆன்சர் ஏதாவது 1 வேர்ட்ஸ் இருந்தால் அதுவும், ப்ளஸ் ஒரு இயலுக்கு பின்னாடி இருக்க மொழித்திறன் பயிற்சி நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ இதுக்குன்னா ஆல் இன் ஒன் PDF நான் போன வருஷம் போட்டிருந்தேன். எந்தெந்த பேஜில் என்னென்ன இருக்குது நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். இந்த 7 2 14 3 4 12 அதை மட்டும் படித்தா போதும். நான் வந்து PDF-ஆக எழுதி வச்சுருந்தேன் போன வருஷம். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். இல்லைனா இந்த வருஷம் நான் தனியாக அதுக்கு ஆல் இன் ஒன் PDF அப்லோட் பண்ணுறேன். சரியா? சிறுவினா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 4 12 இதில் என்ன படிக்கணும், மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்க, அணி கேட்குறாங்க, திணை கேட்குறாங்க, துறை கேட்குறாங்க, பழமொழி, அப்புறம் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் ட்ரான்ஸ்லேஷன், அப்புறம் நயம் பாராட்டுதல் கேட்குறாங்க. இதான் மோஸ்ட்லி இருக்குது. கரெக்டாக? இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இப்போ அணி வந்து எதில் இருக்கும், திருக்குறள் இருக்கும்ல, 3 இயல்லையும் 6 இயல்லையும் திருக்குறள் இருக்குது. ஸோ அந்த திருக்குறளுக்கு கீழே
சாரி ரொம்ப பேசுகிறனால இருமல் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஒரு இந்த 3வது இயலில் 6வது திருக்குறள் இருக்குல்ல, ஒரு திருக்குறளுக்கு கீழே பாருங்கள் ஏதாவது அணி இருந்துச்சுன்னா அந்த அணி நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும். கைடில் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த அணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 இயலில் செய்யுள் இருக்குல்ல, செய்யுள் பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்களில் எதுவும் அணி இருக்கா ஒரு செயலாக பாருங்கள். அந்த செயலுக்கு கீழே ஏதாவது அணி இருந்துச்சு அப்படின்னா அந்த அணி என்ன செய்யணும் படிக்கணும். இது அணியை பொறுத்தளவுக்கு. நயம் வந்து புக் பேக்கில் இருக்கிறது என்ன செய்யுங்க பாருங்கள், அந்த பாட்டே கேட்கலாம். நயம் என்ன எழுத போகிறீங்க, ஃபஸ்ட்டு அணிநயம் இருந்தால் அணி இருந்தால் அணிநயம் எழுதுங்க. அதுக்கப்புறம் எதுகை, மோனை, அதுக்கப்புறம் இயைபு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான முரண், இந்த மாதிரி ஈஸியான நயங்களை என்ன செய்யுங்க எழுத பழகுங்க. ஸோ இதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். யூ ப்ளீஸ் ரெஃபர் தட் வீடியோ. எனக்கு டைம் கிடச்சா நாளைக்கு நான் புதுசாக ஈஸியாக இன்னும் நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இன்றைக்கி படிக்கணுங்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கு கீழே வைக்கிறேன். பட் இதெல்லாம் ஈஸியாக என்ன செஞ்சால் நீங்கள் படிச்சிடலாம். திணைத்துறை, பழமொழிலாம் ஈஸியாக அவங்க புக்கில் இருக்கிறதான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ட்ரான்ஸ்லேஷன் நீங்களே எழுதிடுவீங்க. நயம் பாடுறதால் ஓனாக எழுதிடலாம் நம்ம படிக்காமலே. பட் புக் பேக்கில் இருக்கிறத பின்னாடி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இந்த நயம் பாடுறதெல்லாம் படிக்கக்கூடாது, இதெல்லாம் ஓனாக எழுதுறது, ஜஸ்ட் யூ ரீட் இட். பட் அணியெல்லாம் திணைத்துறையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும். சரியா? தென் 3, 6 or 18 நெடுவினா. இதை பொறுத்தளவுக்கு 8 இயல். சரியா? 2 கொஷின் கொடுத்து ஒரு கொஷின் எழுதணும். செயலில் ஒரு கொஷின், உரைநடையில் ஒரு கொஷின், அதுக்கப்புறம் துணை பாடத்தில் ஒரு கொஷின் எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 படிச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாவது 7, எனி 7, இல்லைனா ஃபஸ்ட்டு 6. ஏன் அப்படின்னா பிகாஸ் 2 கொடுத்து 1 எழுதணும். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 6 சொல்கிறதுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பிகாஸ் 7வது 8வது கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க 7, 8. பட் சம்டைம்ஸ் கொடுத்துடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா எனி 7 நினச்சிக்கோங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்கலாம் சொல்லிடலாம். பட் 6, 7, 8லேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ ரொம்ப சேஃபாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு 6 இயரில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் திருக்குறள் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. 6 3 18 நெடுவினா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் குருவினா சிறுவினா படிச்சிட்டிங்கன்னா நெடுவினா ஈஸியாக நீங்களே என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம். அப்படியே எக்ஸாக்டாக கைடில் இருக்க மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும் இல்லை. அதில் இருக்க கதையை புரிஞ்சுட்டு நீங்கள் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் எழுதினீங்கனாலே தமிழில் மார்க் எடுத்துடலாம். ஸோ அதனால் குருவினா சிறுவினா படிச்சுட்டு நீங்கள் நெடுவினா ரீட் பண்ணாலே யூ கேன் ஏபிள் டு அட்டன். சரி, அதனால் ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க, யூ கேன் ஏபிள் டு ரைட் இட். சரியா? தென் 4+2 மனப்பாட பகுதி. தயவு செஞ்சு இந்த மனப்பாட பகுதியெல்லாம் இம்பார்ட்டன்ட் யாரும் சொல்கிறாங்கன்னா படிக்காதீங்க. ஏன்னா மனப்பாட பகுதி என்னெல்லாம் அவன் கேட்கலாம். அதுதான் மனப்பாட பகுதி. ஒரு இயலுக்கே 1 2 தானே கொடுத்துருக்கான். அது எதுக்கு மனப்பாட பகுதி? பிகாஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக அப்படியே படித்து அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணுங்கிறதுக்காண்டி தான். ஸோ அதில் நோ சாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் மனப்பாட பகுதி. எடுத்தோடனே மனப்பாட பகுதியை படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு புக் பேக்கில் இருக்க எல்லா இயலில் இருக்க குருவினா படிங்க. ஸோ ஆர்டர் என்ன? ஃபஸ்ட்டு மனப்பாட பகுதி, மனப்பாட பகுதி ஐ வில் ரைட் இட். ஃபஸ்ட்டு வந்து மனப்பாட பகுதி, அதுக்கப்புறமா ரஃபா எழுதுறேன், அதுக்கப்புறமா குருவினா, எல்லா இயலில் இருக்க குருவினா. சரியா? எல்லா இயலில் இருக்க குருவினா 8 இயலுக்கும் புக் பேக்கில் இருக்கிறத எல்லாத்தையும் படிச்சிருங்க திருக்குறளோட சேர்த்து. அதுக்கப்புறம் சிறுவினா, அதுக்கப்புறமா நெடுவினா வந்து 6 இயலில் படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து மொழித்திறன் பயிற்சி நெடுவினா படிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய இந்த குருவினாவோ இந்த சிறுவினாவோ இந்த நெடுவினாவெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா படிக்கிற வேலை மோஸ்ட்லி முடிஞ்சிடும். இந்த மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்க வேலை. அதுக்கப்புறம் இந்த மொழித்திறன் பயிற்சி இந்த 3, 4, 12 கொஞ்சம் ஜாலியாக நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரீயாக படிக்கலாம். அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க முடிச்சிருங்க. இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட மனப்பாட பகுதி குருவினா சிறுவினாவில் பாதி வரைக்கும் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு எஞ்சி படிச்சிங்கன்னா சிறுவினாவில் மதியம் நெடுவினாவே மதியத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் உட்காந்து என்ன செஞ்சலாம், அந்த மொழித்திறன் பயிற்சி வீடியோ பார்த்துட்டு ஜாலியாக படிக்கலாம். மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் இந்த 3 4 12, அதுக்கப்புறமா இந்த 14 1 is 14 இதை நீங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும் என்ன எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது, நான் கீழே வைக்கிறேன் லிங்க்கு. அதை தாண்டி எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட், ஐ வில் ட்ரை டு அப்லோட். அண்ட் திருப்பி புதுசாக வீடியோஸ் இந்த விஷயங்கள்லேயே நான் வந்து என்னால் முடிஞ்சால் ஐ வில் ட்ரை டு கிவ். ஸோ நல்லா படிங்க. பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ ஏதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒழுங்காக என்ன செய்யுங்க படிங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் படிங்க. உங்களுக்கே அந்த இது இருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டே டியூன். whenever I get time I will try to upload video for you guys. Keep preparing. எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.